பார்க்க போகிறது ரியல் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் தியரம். இந்த தியரம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இஃப் எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆக்சுவலாக இது கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். அதாவது இங்கே சேர்த்து கொடுத்துருக்கிறத இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லையா, இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிட்டு அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி எடுத்துக்கணும். இப்போ இங்கே எஃப் இன்வர்ஸில் இருக்குது. இதே இந்த எஃப் இன்வர்ஸ் இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் அப்படின்னு ஆகுமா? ஸோ எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் யூனியன் ஒய். ஓகேவா? யூனியன்னா என்ன? இன்டர்செக்ஷன்னா ஆண்டுன்னு சொல்லுவோம். இதுலேயும் இருக்கணும், அதுலேயும் இருக்கணும். யூனியன் அப்படின்னா என்ன? ஆர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாத்தோடைய கலவை தான். நம்ம ஒரு எலமெண்ட் இதுலேயும் இருக்கலாம், இல்லாட்டி இதுலேயும் இருக்கலாம். ஸோ அதனால ஆர்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆர் எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஒய். ஓகேவா? இப்போ மறுபடியும் இங்கே இருக்கிற இந்த எஃப் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அதனால் ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஓகேவா? இப்போ இங்கே இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆரை மறுபடியும் யூனியனாக மாற்றினா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு மாறுமா? இங்கே நம்ம ஏ என்ன சொல்லியிருக்கோம்? ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய். அப்போது இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் கொண்டு வந்து இங்கே போடுறோம். ஓகேவா? ஏக்கு பதிலாக இதை போடுறோம். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த பிலாங்ஸ் டு வந்து நம்ம சப்செட்டுன்னு கொண்டு வந்துக்கலாமா? ஆமாம், சப்செட்டுன்னு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதோடைய கான்வர்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஏன் கான்வர்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஈக்குவல் டூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம்? சப்செட்டுன்னு ப்ரூவ் பண்ணிப்போம். இப்போ இது வந்து இதோடைய சப்செட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணாதான் ரெண்டுமே வந்து ரெண்டுத்துக்கும் சப்செட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் நம்மளால் அதை ஈக்குவல் டூ அப்படின்னு கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட் ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தனித்தனியாக எடுத்துக்கிறோம். தனித்தனியாக இங்கே வந்து அதில் எப்படி ஒன்றா எடுத்து தனித்தனியாக கொண்டு வந்தோம், இதில் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறோம். பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இப்போ இந்த யூனியனை வந்து ஆர்னு கொண்டு வந்துடுறோம். ஆர்னா யூனியன்னா ஆர் தானே, அப்படி கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த எஃப் இன்வர்ஸ்ன்னு இருக்கிறத இந்த சைடு கொண்டு போய் எஃப் ஆஃப் அப்படின்னு மாற்றுறோம். மாற்றிட்டு அங்கே வெறுமனா ஆர்ன்னு இருக்கிற எக்ஸ் ஒய்யை வந்து யூனியனாக மாற்றிட்டு திருப்பி இந்த எஃப்பை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறதுனால எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய். இப்போ இங்கே பியில் என்ன போட்டிருக்கோம்? இந்த ஈக்குவேஷனை இந்த பிக்கு பதிலாக நம்ம வந்து போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி மாறும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய். அப்போ இது வந்து இதோடைய சப்செட் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த ஏவையும் பியையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வைஸ் வர்ஸாவாக இருக்கும். இங்கே வந்து இது இதோடைய சப்செட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இது இதோடைய சப்செட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படியே மாற்றி சப்செட்னு சொல்கிறதுனால இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடணும். ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் இருக்கும். ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர் இட். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்க்கு போட போகிறோம். எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்க்கு நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த எஃப் இன்வர்ஸ்ன்னு இருக்கிறது இந்த சைட் கொண்டு வரதுனால எஃப் ஆஃப்னு மாறிடும். இப்போ இது இன்டர்செக்ஷன்றதுனால ஆண்டு போடுறோம். ஆண்டு போட்டு திருப்பி இங்கே இருக்கிற எஃப் வந்து இந்த சைடுக்கே கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஆண்டுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன் போட்டு திருப்பி இங்கே இந்த ஏக்கு பதிலாக இங்கே போட்டுக்கிற இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ இது ஒரு சப்செட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு அதே மாதிரி கான்வர்ஸ் பார்ட் இதையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள்.